ஜெர்மனியில் பேக்கரி மற்றும் இனிப்பு வகைகளை தயாரித்து விற்பனை செய்யும் சிறு வணிகங்கள் பெரும் நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. கடன் மதிப்பீட்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமைய நடப்பாண்டின் முதல் பாதியில் நாடு முழுவதும் சுமார் 63 பேக்கரி நிறுவனங்கள் திவாலாகியுள்ளன. இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடும்போது 40% கூடுதலாகும். இந்த சரிவுக்கு பின்னால் ஆழ்ந்த கட்டமைப்பு மாற்றங்கள் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நுகர்வோர் தங்களின் வாராந்த கொள்முதல் செய்யும் போதே சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள பேக்கரிகளில் பான் மற்றும் இதர பொருட்களை வாங்கும் பழக்கம் அதிகரித்துள்ளதே இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. சிறு வணிகர்கள், குறிப்பாக தாங்களே சொந்தமாக உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் பேக்கரி உரிமையாளர்கள் அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகள் மற்றும் கடுமையான விலை போட்டியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல பெரிய பேக்கரி சங்கிலி நிறுவனங்களும் கூட தற்போதைய பொருளாதார சூழலில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள போராடி வருகின்றன. இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ளும் விதமாக பேக்கரிகளின் வணிக நேரத்தை நீட்டிக்க ஜெர்மன் அரசாங்கம் புதிய திட்டங்களை முன்வைத்துள்ளது. தற்போதைய விதிகளின்படி ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் பேக்கரி ஊழியர்கள் பணியாற்றுவதில் கட்டுப்பாடுகள் உள்ளன. இதை தளர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி மருத்துவமனைகள் மற்றும் உணவகங்களுக்கு இணையாக பேக்கரி ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் 8 மணி நேரம் வரை பணியாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. இதுபோன்ற நெகிழ்வுத்தன்மை கொண்ட நடைமுறைகள் பேக்கரி தொழில்துறையை மீண்டும் மீட்டெடுக்க உதவும் என்று அரசு நம்புகிறது. எனினும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பணிபுரியும் நேரத்தை அதிகரிப்பது ஊழியர்களின் நலனை பாதிக்கும் என்று தொழிற்சங்கங்கள் கவலை வெளியிட்டுள்ளன. இத்தகைய மாறுபட்ட கருத்துக்களுக்கு மத்தியிலும் நுகர்வோர் மற்றும் தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் உள்ளது.